வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இரண்டு மாதங்களுக்கு பிறகு மதுக்கடைகள் புதுச்சேரியில் திறப்பு. கொரோனா வரி காரணமாக தமிழகத்திற்கு இணையாக விலை உயர்வு. மதுப்பிரியர்கள் வேதனை. புதுச்சேரியில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ரமலான் பண்டிகை உற்சாகமின்றி கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் அவரவர்கள் வீடுகளில் சிறப்பு தொழுகை நடத்தினர். மதுபான கொள்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரட்டை வேடம் போடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம். கருப்பு பலூன் பறக்கவிட்டு அதிமுகவினர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். 2 மாதங்களுக்கு பின்னர் புதுச்சேரியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. கொரோனா வரி விதிப்பின் காரணமாக புதுச்சேரியில் தமிழகத்திற்கு இணையாக மதுபானங்களின் விலை உயர்ந்துள்ளதால் மதுப்பிரியர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் மாநிலத்தின் முக்கிய வருவாய் மதுபான விற்பனையில் இருப்பதால் மதுக்கடைகளை மீண்டும் 19ஆம் தேதியன்று திறக்க கடந்த வாரம் அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இருப்பினும் கொரோனா வரி விதிப்பில் அமைச்சரவைக்கும் கவர்னருக்கும் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் தமிழகத்திற்கு இணையான விலையில் மதுபானங்களை விற்பனை செய்தால் அனுமதி அளிப்பதாக கவர்னர் கிரண்பேடி கூறியதை அடுத்து தமிழக விலைக்கு மதுபானங்கள் விற்க அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திங்கட்கிழமை மீண்டும் மதுக்கடைகள் சாராய கடைகள் காலை 10 மணிக்கு திறக்கப்பட்டன. முகக்கவசம் அணிந்து கொண்டு இடைவெளியை கடைபிடித்து மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுவை வாங்கி சென்றனர். வெப்பம் அதிகமாக உள்ளதால் சிலர் தங்களது செருப்பை வரிசையில் வைத்துவிட்டு ஓரமாக நின்றனர். மேலும் தமிழகத்திற்கு இணையாக விலையை அரசு நிர்ணயம் செய்துள்ளதால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளதாக மதுப்பிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விலை உயர்வை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே ஊரடங்கின் போது கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 102 கடைகள் திறக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு இணையாக புதுச்சேரியில் கொரோனா வரி விதித்து மதுபானங்கள் 3 மாதங்களுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் திங்கட்கிழமை மேலும் 2 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவர்களில் முத்தியால்பேட்டை முத்தையா முதலியார் தெருவை சேர்ந்த ஒருவருக்கும் ரெட்டியார்பாளையம் மூகாம்பிகை நகர் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்த ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை தற்போது 31ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 43 ஆகும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி అండ్ కారైకాల్ యానం అండ్ మాహి ಎಲ್ಲರೂ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದೇ ಮಾದರಿ ಇನ್ನಿಕ್ಕೆ ರಂಜಾನ್ ವಿಶಸ್ ಇನ್ ಮೈ ಸೈಡ್ ಅಂಡ್ ಮೈ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಂಡ್ ಪಾಂಡಿಚೇರಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸೈಡ್ ಆಲ್ಸೋ. yesterday நம்ம சொன்னது புதுச்சேரி 27 and plus 2
is a Mahe, totally 29. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் yesterday evening and night also 2 cases. One is a Reddepalam, one is a Mutyalpet. Mutyalpet case is age is 56. அந்த symptoms இருக்கிறதுக்கு அப்புறம் நேராக போயிட்டு is ஜிப்மேரில் டெஸ்ட் எடுத்தாச்சு. is a night is a report in positive case. அதே மாதிரி ரெட்டேபாலம் கேஸ் ஆல்சோ is a yesterday evening அந்த ரிப்போர்ட் வந்தாச்சு. இப்போ புதுச்சேரி is a 29 plus Mahe 2. Total is a 31 cases. இதில் is a sample test எடுத்ததில் 6535 cases. Already negative report வந்தது 6444. is a report in pending in 47 cases. இப்போ வந்த கேஸில் கூட முன்னாடி எம்ஆர்எஃப் இஸ் a கான்டாக்ட் கேஸ் ஒன்று இருக்குது. ரிமைனிங் கேஸு இங்கே ஃபுல் பர்டிகுலர்ஸ் இங்கே வரல. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரியில் ரமலான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் அவரவர் வீடுகளில் தொழுகை நடத்தி கொண்டாடினர். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்களால் திங்கட்கிழமையன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொரோனா பாதிப்பு ஊரடங்கு அமலில் உள்ளதால் கூட்டம் கூடி தொழுகை நடத்தக்கூடாது என மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. இதனால் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லாமல் அவரவர்கள் வீடுகளிலேயே சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த ரமலான் பண்டிகை ஊரடங்கு உத்தரவு அமலால் உற்சாகமின்றி காணப்பட்டது. புதுச்சேரியின் கிராம பகுதிகளிலும் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் மதுப்பிரியர்கள் ஏராளமானோர் விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று அதிக அளவிலான மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர். புதுச்சேரியில் மதுக்கடைகள் திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் திறக்கப்பட்டன. மதுபான கடைகள் முன்பாக கழிகளை கொண்டு கியூ வரிசை அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் 1 மீட்டர் அளவில் இடைவெளி விட்டு வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. புதுச்சேரி மற்றும் வில்லியனூரில் துணை வட்டாட்சியர் விஜயகாந்தன் தலைமையில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. கடை திறந்ததும் ஏராளமான மதுப்பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று அதிக அளவில் மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர். 2 மாதங்களுக்கு பிறகு மதுக்கடைகள் திறக்கப்பட்டதால் விலை அதிகமாக இருந்தாலும் மதுப்பிரியர்கள் ஆர்வத்துடன் மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர். இதேபோல் தமிழக பகுதியை ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள கன்னியகோவில், முள்ளோடை, சோரியாங்குப்பம் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் சொற்ப எண்ணிக்கையிலேயே மதுப்பிரியர்கள் காணப்பட்டனர். அதேபோல் முகக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு மட்டுமே மதுபானம் வழங்கப்பட்டது. மதுப்பிரியர்கள் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் மதுபாட்டில்களை வாங்கி சென்றனர். ஒரு நிமிஷம் அப்படியே இல்லை சரக்கு விலை ஏறி இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப ஏறிட்டு தமிழ் ரேட்டு ஏறிட்டு குறையணும், கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு. ஓகே எதுக்கு இவ்வளோ சரக்கு வாங்கி போறீங்க? 2 மாதம் குடிக்காத இருக்கலாம். 2 மாதம் குடிக்காதனால இப்போ மொத்தமாக சேர்த்து குடிக்க போறீங்க? ஆமாம். சரி, ஓகே. செய்திகளில் இனி வருவது மதுபான கொள்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரட்டை வேடம் போடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம். கருப்பு பலூன் பறக்கவிட்டு அதிமுகவினர் போராட்டம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. மதுபான கொள்கையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இரட்டை வேடம் போடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு அதிமுக சட்டமன்ற கொறடா வையாபுரி மணிகண்டன் மற்றும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாக மதுபான கடைகள் நாடு முழுவதும் மூடப்பட்டன. இந்நிலையில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி ஊரடங்கில் தளர்வு வழங்கப்பட்டதின் காரணமாக தமிழகத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. அப்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் கடை திறப்பை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக தலைவர் அமைதி காப்பது மதுபான கொள்கையில் திமுகவின் இரட்டை வேடத்தை சுட்டிக்காட்டும் வகையில் உள்ளது. எனவே இதனை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் கருப்பு பலூன் விடும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர். முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கொறடா வையாபுரி மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள்
முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் நின்று கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இரட்டை வேட கொள்கையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளுக்கும் பொது ஏலம் விடக்கோரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் பொது ஏலம் விடக்கோரி புதுச்சேரி மாநில பாஜகவினர் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். வில்லியனூர் பாஜக மாவட்ட தலைவர் எஸ் ஆனந்தன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், பாஜக மாநில துணைத் தலைவர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏம்பலம் தொகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் உயர்மட்ட பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமிகாந்தன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் வேலையின்றி, உணவின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏம்பலம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை என்ஆர் காங்கிரஸ் உயர்மட்ட பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பனித்திட்டு, ஆலடி மேடு, வம்பாப்பேட் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ அரிசி வீதம் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்பட்டு உறுப்பினர்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. வில்லியனூர் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் சார்பில் வில்லியனூர் பிராமணாள் வீதியில் வில்லியனூர் மற்றும் வில்லியனூரை சார்ந்த பகுதிகளில் உள்ள சிவாச்சாரியார்களின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சுந்தரேச சிவாச்சாரியார், பொருளாளர் வெங்கடேசன் சிவாச்சாரியார், செயலாளர் கைலாசநாத சிவாச்சாரியார், இளைஞர் அணியிலிருந்து தலைவர் அருள் சிவாச்சாரியார், துணைத் தலைவர் சிவா என்கிற சிவா செந்தில் குமரன் சிவாச்சாரியார் மற்றும் குருக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சிவாச்சாரியார்கள் மற்றும் குருக்கள் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சிவாச்சாரியார்களுக்கும் கபஜுர குடிநீர் பொடி வழங்கப்பட்டது. மேலும் 1 கிலோ சர்க்கரையும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சிவா என்கிற சிவா செந்தில் குமரன் சிவாச்சாரியார் சிறப்பாக செய்திருந்தார். தலைவராக ஏ பாலசுப்ரமணிய சிவாச்சாரியாரும் துணைத் தலைவர் இந்த தீர்மானத்திலே குழு ஒன்று ஆதி சைவ சிவா மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இரண்டு மாதங்களுக்கு பிறகு மதுக்கடைகள் புதுச்சேரியில் திறப்பு. கொரோனா வரி காரணமாக தமிழகத்திற்கு இணையாக விலை உயர்வு. மதுப்பிரியர்கள் வேதனை. புதுச்சேரியில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ரமலான் பண்டிகை உற்சாகமின்றி கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் அவரவர்கள் வீடுகளில் சிறப்பு தொழுகை நடத்தினர்.
மதுபான கொள்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரட்டை வேடம் போடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம். கருப்பு பலூன் பறக்கவிட்டு அதிமுகவினர் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.